தக்காளி பிரியாணி சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளால் பண்ண முடியும். நம்ம ரெகுலராக வீட்டில் சாப்பாட்டுக்கு என்ன அரிசி புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். புழுங்கல் அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி அரைஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கரம் மசாலா அவ்வளோதாங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தயிர் கண்டிப்பாக போட்டிங்கன்னா நல்லா அந்த ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போது. ஸோ ஒரு ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ சாப்பாட்டு அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரியாகவும் வரும், நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்து வரும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா இந்த 80% வெந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.